சிவாய நம. சித்தர் மெய்ஞான திறவுகோல் பாகம் 2 பக்கம் 463 மூணாவது பாயிண்ட் வந்திருக்கோம். முதல் பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லுது? அன்னம் சாப்பிட்டோம்னா அது செரிப்பதற்கு, அது உடைபடுவதற்கு முதல் ஆதாரமா இருக்கக்கூடியது உமிழ்நீர். அந்த உடைபட்ட அன்னம், அதாவது உணவு உமிழ்நீர்ல கரைஞ்சு உள்ளுக்குள்ள வர்றதுக்கு, உணவில் உள்ள சத்து கரைக்கப்பட்டு வெளிக்கொணரப்படுவதற்கு உமிழ்நீர் ஆதாரம். நீங்க பித்த நீர்னு கூட சொல்லிக்கலாம். இந்த செரிக்கப்பட்ட உணவு உள்ளுக்குள்ள உடம்புல கிரகிக்கப்பட்டு ரத்தமா மாறுறதுக்கு, அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு எது ஆதாரம்? மூலாதார வன்னி. மூலவன்னி, அது பேரு மூலாதார இந்து சக்தி குண்டலினி, இதுதான் ஆதாரம். அதுதான் மேல் நோக்கி எழுப்பி நொதித்தல நடக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கு. அப்போ பிரம்மச்சரியம் முதல் அவசியம், உமிழ்நீரும் அவசியம். சரி, இந்த 2வது பாயிண்ட் அதுல முக்கியமா சொல்றது, இந்த மேல் நோக்கு இயக்கம் ரத்தம் உற்பத்திக்கு மூல ஆதாரம் மூலாதார வன்னி பிரம்மச்சரியம். உமிழ்நீருக்கு எது ஆதாரம்? மேல தலையில இருக்கிறது, கீழே இருக்கிறது மூலாதார வாசி, மேல இருக்கிறது பரவாசி. அதாவது மூளையில் இருக்கிற பரவிந்து தான் காணும். இகவிந்துங்கிற மூலாதார வன்னி ரத்தம் உருவாகிறதுக்கு காரணம். உமிழ்நீர் முதல்ல உற்பத்தி ஆகி அதுல உப்புச்சத்து இருக்கிறதுக்கு காரணம் கபாலம். சரி, இது புரியல என்ன? ஏன் 2வது பாயிண்ட்டுக்கே போறோம்னா, இந்த பரவிந்துங்கிறதுடைய பராக்கிரமம் என்ன, அதனுடைய தன்மையை சொல்றதுக்கா. சரி, இது புரியலன்னு வச்சுக்குவோம். சளி பிடிச்சிருச்சு, தண்ணி எங்க அதிகம் சேரும்? சைனஸ், கபாலத்துல. என்ன சாப்பாடை விரும்புவீங்க? வேற சூடா பச்சை தண்ணியா? காரம் உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கணும். மேலும் காரம் உப்பு உணவு சாப்பிட்டாலும் அது தெரியாது. ஏன்? கபாலத்தில் இருந்து இறங்குகிற, அதாவது கபாலத்துல சேர்ந்த குளுமை அங்கிருந்து உற்பத்தி ஆகிற, அல்லது அதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நாவு, அதுல இருந்து சுரக்கிற பல்லு ஈறுகள் உள்ள வாய்க்குள்ள, இதுல இருந்து சுரக்கிற உமிழ்நீருடைய திரவத்தன்மையை அதிகப்படுத்திடுது. அதை சூடாக்கிறதுக்கு பதிலா குளிர்ச்சியாக்கி அதனுடைய உப்பு சத்து காரச்சத்து எல்லாத்தையும் செயல்படாம பண்ணிடுறதுனால நமக்கு ஏற்கனவே சளி பிடிச்சிருந்தா சுவை தெரியறது இல்லை, வாசனையும் தெரியாது. சளி பிடிக்கும் போது விரும்புறது உப்பையும் காரமும். ஏன்னா உப்பும் காரமும் இல்லை. எங்க இல்லை? நாக்கிலே இல்லை. நாக்குல எப்படி பார்த்தாம போச்சு? நாக்குலயே சளி பிடிச்சிருக்கு. சைனஸ் மூக்குல. கபாலத்துல தண்ணி சேர்ந்துச்சுன்னா அப்படின்னு என்ன ஆகும்? உமிழ்நீர்லயும் உப்பு சத்து குறைஞ்சிட்டே போகும். சரி, இது ஒண்ணு புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப டீப், அதனாலதான் முதல் சப்ஜெக்டா வச்சிருக்கு. இதுல இருந்து பின்னாடி போக திரும்ப இந்த சப்ஜெக்ட் வந்துட்டே இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, 1 கபாலத்துல இருக்கிற பரவிந்து வாசி, இதுதான் நம்ம உமிழ்நீருக்கு ஆதாரம். இந்த உமிழ்நீருக்கு ஆதாரம், அதாவது உமிழ்நீருக்கு ஆதாரம்னா உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய சக்திக்கு ஆதாரம், செரிமான திறனுக்கு ஆதாரம். சரியா? இந்த செரிமான திறனை பரவிந்து கட்டுப்படுத்துது. பித்த நீர், ரத்த உற்பத்தி, உணவிலிருந்து அடுத்த தாது உருவாகிற தன்மையை கட்டுப்படுத்துவது கீழே இருக்கிற இகவிந்து மூலவன். இது சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை உடனே இந்த உணவை உடலுக்கு சேரும்படி உடல்ல ஒரு தாழ்வா மாற்றுது. இது உணவா இருந்து உடலில் சேரக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது பரவிந்து. உடல்ல சேர்ந்து உடல்ல சேர்ந்து ரத்தமா மாற்றுவது உடலை உருவாக்குவது இகழ்ந்து. இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பரவிந்து. உமிழ்நீர் உடலை உருவாக்க காரணியா அமைகிறது. அந்த உமிழ்நீருக்கு ஆதாரமா அமைகிறது. ஆதாரமான உமிழ்நீர் உற்பத்தி செய்யணும்னு அர்த்தம் இல்லை, அது கிளாண்டெல்லாம் இருக்கு. அதனுடைய சக்திக்கு, அதுல இருக்கிற உப்புத்தன்மைக்கு, காரத்தன்மைக்கு, உஷ்ணத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது, கட்டுப்படுத்துறது பரவிந்து. இது 2க்கும் இதுதான் தொடர்பு.